இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு துவையல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கொள்ளு பருப்பு வச்சு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு பருப்பை காணப்பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. வெறும் கடாயில் ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சம் சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு பருப்பை சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மாதிரி முழுமையாக வறுத்து எடுக்கணும். கொள்ளோட மனம் கொஞ்சம் வரும், அதே மாதிரி நம்மளுக்கு கலருமே கொள்ளோட பருப்பில் மாறி வரும். வறுத்துட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த கொள்ளு வந்து வறுபட்டு நல்ல வாசம் வரும். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு அதெல்லாம் சேர்க்கும் போது துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். இந்த மிளகாய் வத்தல் காரம் அதிகனால நான் 2 தான் சேர்த்துருக்கேன். உங்களோட மிளகாய் வத்தலோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும்போது துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனதும் இந்த கொள்ளு பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம அதை மாதிரி வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூண்டு, புளி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தேங்காயை சின்னதாக கட் பண்ணி நம்ம வதக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்த்துட்டா தேங்காயோட டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியே சேர்க்காமல் நம்ம பருப்பெல்லாம் அரையணும். அதனால் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து துவையலாவோ சட்னியாவோ எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் துவையல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு கெட்டியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கொள்ளு துவையல் வந்து ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. இது வந்து நம்மளுக்கு சாதத்துக்கும் சரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கெல்லாம் சட்னி மாதிரி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சாதத்துக்கு ரசம் எல்லாமே வச்சுட்டு துவையல் மாதிரி சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கொள்ளு துவையல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.